இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார் நவ். அதுக்கு தமிழ் மீனிங் வந்து இப்போதைக்கு. ஒரு நாளில் எத்தனை தடவை சொல்லுவோன்னே தெரியாது. இதை இப்போதைக்கு இருக்கட்டும், இப்போதைக்கு இதை செய்யலாம், இப்போதைக்கு படி, இப்போதைக்கு விடு, இந்த மாதிரி நிறைய அந்த வேர்ட்ஸை பயன்படுத்துவோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போதைக்கு நாம் இதை செய்யலாம். இந்த ஃபார் நவ்வை சென்டென்ஸோட ஃபஸ்ட்லேயும் எழுதலாம், லாஸ்ட்லேயும் எழுதலாம், சொல்லலாம். ஓகேயா? இப்போதைக்கு நாம் இதை செய்யலாம். நாம் அப்படிங்கிறது என்ன? we can do this for now. ஓகேயா? அப்போ டூனா என்னது? செய்யலாம். திஸ்னா இது. ஓகேயா? இவ்வளோதான். we can do this for now. அடுத்தது, இப்போதைக்கு அது போதும். that is enough. அது போதும்னா that is enough for now. enoughனா என்ன? போதும். that isனா அது தெரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு அது போதும் அப்படின்னா that is enough for now. அடுத்தது, இப்போதைக்கு அவனை தனியாக விடு. leave him alone for now. ஓகேயா? லீவ்னா என்னது? விடு அவனை. ஹிம்னா அவனை தெரியும் உங்களுக்கு. அலோன் தனியாக, அவ்வளோதான். இந்த மூணையும் நம்ம வாசிக்கும். இப்போதைக்கு நாம் இதை செய்யலாம். we can do this for now. இப்போதைக்கு அது போதும். that is enough for now. இப்போதைக்கு அவனை தனியாக விடு. leave him alone for now. ஓகேயா? இனிமேல் வரப்போகிற சென்டென்சஸை நீங்களாக கூட சொல்லிடலாம். பாருங்கள், இப்போதைக்கு இது சரியாக இருக்கும். எப்படி எழுதலாம்? திஸ் வில் பி, இது. திஸ்னா என்னது? இது. திஸ் வில் பி கரெக்ட். திஸ் வில் பி கரெக்ட் ஃபார் நவ். என்ன அர்த்தம்? கரெக்ட்னா என்னது? சரியாக. திஸ் வில் பி, இது சரியாக இருக்கும். திஸ்னா இது. இப்போதைக்கு இது சரியாக இருக்கும். திஸ் வில் பி கரெக்ட் ஃபார் நவ். அடுத்தது, இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவலைன்னா என்னது? ஒரி. டோன்ட் ஒரி அபவுட் இட். எப்போ? இப்போதைக்கு, ஃபார் நவ். அதை கவலைனா என்னது? ஒரி. டோன்ட்னா வேண்டாம். சரியா? அபவுட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா டோன்ட் ஒரி அபவுட் இட் ஃபார் நவ். ஓகேயா? அடுத்தது, இப்போதைக்கு எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. ஐ டோன்ட், இதுக்கு எப்படி எழுதலாம் தெரியுமா? ஐ டோன்ட் ஃபீல் like eating for now. இப்போதைக்கு எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. சாப்பிட்றதுக்கு என்னது உங்களுக்கு தெரியும்? ஈட்டிங். ஓகே? லைக் எனக்கு விருப்பம். விருப்பம்னா என்னது? லைக். ஃபீல். ஐ டோன்ட்னா என்னது? இல்லை. இப்போதைக்கு எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் ஃபார் நவ். அடுத்தது, இப்போதைக்கு வேலை முடிந்து விட்டது. என்ன? எப்படி எழுதலாம்? the work is finished for now. இப்போதைக்கு முடிஞ்சிச்சுப்பா அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஒர்க்னா என்னது? வேலை. முடிஞ்சிச்சுன்னா என்னது? ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இப்போதைக்கு வேலை முடிந்து விட்டது. the work is finished for now. இப்போதைக்கு அவரிடம் பேசாதீர்கள். பேசாதீங்க அவர்கிட்ட. டோன்ட். எதிர்மறைனா என்னது? டோன்ட் என்னது? டாக் டு ஹிம் ஃபார் நவ். இப்போ என்னது? டோன்ட்னா என்னது? பேசாதீங்க. டோன்ட் டாக்னா பேசாதீங்கன்னு அர்த்தம். ஹிம்னா அவரிடம். ஃபார் நவ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போதைக்கு அவரிடம் பேசாதீர்கள். டோன்ட் டாக் டு ஹிம்.
அடுத்தது இப்போதைக்கு நாம் வேறொரு வழியை முயற்சிக்கலாம். We can try another way. Another way for now. என்னென்ன வேறொரு வழினா என்னது? வே. அனதர் வேறொருனா அனதர். ட்ரைனா என்னது? முயற்சிக்கிறது. இவ்வளோதான். இப்போதைக்கு நாம் வேறொரு வழியை முயற்சிக்கலாம். We can try another way for now. இப்போதைக்கு இதை வாங்க வேண்டாம். வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன போடணும்? டோன்ட். வாங்க அப்படிங்கிறதுக்கு என்னது? டோன்ட் பை இட் அல்லது திஸ் ஃபார் நவ். ஓகேயா? இப்போதைக்கு இதை வாங்க வேண்டாம். டோன்ட் பை இட் ஃபார் நவ். 11th one. இப்போதைக்கு நான் காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் நவ். அதாவது வெயிட்னா என்னது? காத்திருக்கிறது. ஐ வில்னா காத்திருப்பேன். அவ்வளோதான். ஐனா என்னது? நான். இப்போதைக்கு நான் காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் நவ். 12வது இப்போதைக்கு நான் போகலாம். we can go. we can go for now. கோனா என்னது? போகலாம். we அப்படின்னா நாம். இப்போதைக்கு நாம் போகலாம்னா we can go for now. அடுத்தது இப்போதைக்கு உனக்கு உதவ முடியாது. I can't help you for now. I can't helpனா என்னது? உதவ முடியாது. யூனா உனக்கு. ஐனா நான். இப்போதைக்கு உனக்கு நான் உதவ முடியாது. I can't help you for now. இப்போதைக்கு அமைதியாக இரு. Stay calm. Stay calm for now. அமைதியாக இருனா என்னது? ஸ்டே. காம்னா என்னது? அமைதி. ஃபார் நவ். இப்போதைக்கு அமைதியாக இரு அப்படின்னா ஸ்டே காம் ஃபார் நவ். இப்போதைக்கு கேள்வி கேட்காதே. கேட்காதே அப்படின்னா என்னது? டோன்ட் வரணுங்க. டோன்ட் ஆஸ்க். டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். என்னது? கொஸ்டின் ஃபார் நவ். கொஸ்டின்னா என்னது? கேள்வி. டோன்ட் ஆஸ்க்னா கேட்காதே. இப்போதைக்கு கேள்வி கேட்காதே. டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின் ஃபார் நவ். விடு ஆளை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.